வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுறதுக்கு நானும் வருவேன் அப்படின்னு அகட் வந்து அடம்பிடிக்கிறா. இருந்தாலும் கெஃப்ரி வந்து சொல்கிறேன், இது ரொம்ப டேஞ்சரஸ், நாங்கள் போய் இப்போதைக்கு காப்பாற்றுறோம், உன்னோட இன்வால்மெண்ட் வேணாம் அப்படிங்கும்போது சொல்லும்போது அகட் வந்து டென்ஷன் ஆகிறா. நான் இவ்வளோ மேஜிக்கை கற்றுக்கிட்டது இது எல்லாமே மக்களுக்கு உதவி செய்ய தானே, இப்போ என்னால் வந்து உதவி செய்ய முடியலன்னா இந்த மேஜிக் கற்றுக்கிட்டது என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னு சண்டை போடும்போது கெஃப்ரியோட ஃப்ரெண்டு சரி உன்னோட அப்ரெண்டிஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போவோம், அவங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைனிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க எல்லாத்தையுமே அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கண்டிஷன், இவங்க சொல்கிறத மட்டும்தான் அவங்க செய்யணும், இவங்களா எந்த ஒரு முடிவு எடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்கக்கூடாது. அங்கே போய் பார்த்தோன்னா மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பீப்புள் அந்த வெள்ளம் போகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டியெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ எப்படியாச்சும் அதுலேருந்து அவங்கள காப்பாற்றணும். வெள்ளம் வேறு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் அந்த வண்டி அப்படியே அடிச்சுட்டு போய் அவங்க உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். இந்த நேரத்தில் ஆல்ரெடி ரெஸ்கியூ ஆன பீப்புள்ஸை வந்து நம்ம அப்ரண்டிஸை பார்த்துக்க சொல்லிக்கிறாங்க. மாட்டிக்கிட்ட பீப்புள்ஸை காப்பாற்ற வேண்டியதை கெஃப்ரியும் அவனோட ஃப்ரெண்டோடும் வேலை. ஸோ ஃபஸ்ட்டு கெஃப்ரி அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அந்த வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவங்ககிட்ட மேஜிக் ஐட்டம் இருக்குது, அவனோட ஸ்வாடு. அந்த ஸ்வாடால் இவனால் வாட்டர் ரிப்பெல் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற வெள்ளத்தை அப்படியே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அங்கே மாட்டிகிட்டு இருக்கிறவங்க இருக்கிற வண்டி இருக்கிற ஏரியாவில் அந்த தண்ணி போகாத மாதிரி பார்த்துக்கிறான். அந்த டைமிங்கை பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற மக்களையெல்லாம் காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. கெஃப்ரி போய் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறான். அங்கே இருக்கிற வாட்டர் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகுது. அங்கே இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தங்களையாக இவங்க வந்து இப்போ காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. கெஃப்ரியோட ஃப்ரெண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கெஃப்ரியால் அதை தாக்கு பிடிக்க முடியல. அவனால் முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிக்கிறான். அந்த டைமிங் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற மக்களை எல்லாத்தையுமே காப்பாற்றிடுறாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கெஃப்ரியால் கட்டுப்படுத்த முடியல. ஒரு வழியாக அவனும் மேலே வந்துடுறான். அவங்க வந்த உடனே அங்கே இருக்கிற அந்த வண்டி வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது. சப்போஸ் பீப்புள்ஸ் அங்கே இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க உயிருக்கே கூட ஆபத்து இருந்திருக்கலாம். ஒரு வழியாக இவங்க வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கெஃப்ரிக்கும் அவங்களோட கூட்டத்துக்கும் ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே அந்த ஸ்வாடை பார்க்குறாங்க. கெஃப்ரி கிட்ட இருக்கிற அந்த மேஜிக் ஐட்டம் ஸ்வாடை பார்க்குறாங்க. இதை நாங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு அவங்க அப்ரெண்டிஸ் எல்லாம் கேட்கும்போது, இல்லை இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது, இது ஆத்தரைஸ்ட் விச்சால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், நீங்கள் என்ன விச் ஆகலை, விச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், இப்போதைக்கு நீங்கள் ஒரு அப்ரெண்டிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி நாங்களும் விச் ஆகிட்டு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு, சரி இதுக்காகவே நம்ம விச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னுமே சில பீப்புள்ஸ் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வந்து 3 குரூப்பாக பிரிகிறாங்க. அகட்டும் அதுக்கப்புறம் கோகோவும் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களுக்கு அடிப்பட்ட காயத்தை சரி பண்ணுவோம், இங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. மற்ற 4 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க மற்ற மக்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக. இவங்க போனதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னு பார்த்தா அங்கே மாட்டிக்கிட்ட இடத்துல இன்னொரு பையன் அங்கே மாட்டிக்கிட்டான். அவனை காப்பாற்ற மறந்துட்டாங்க. அவனோட ஃபாதர் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, என் பையன் அதுக்குள்ளே தான் இருந்தான், அவன் ஏதோ ஒரு மாஸ்க் எடுக்கணுன்ட்டு போயிட்டு அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டான், இப்போ ஓரமாக ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறான், ஸோ அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வராங்க. ஆனால் அவன் வரதுக்குள்ளே கெஃப்ரியா அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வந்து அகட்டும் கோகோவும் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ அவன் பையனை எப்படியாச்சும் அவன் காப்பாற்றணும். சரின்ட்டு கோகோ கிட்ட ஹெல்ப் கேட்குறக்காக வரான். அந்த குட்டி பையன் சும்மா இல்லாமல் அவன் ஆல்ரெடி எஸ்கேப் ஆனவன் தான். அவன் வண்டியில் இருக்க ஏதோ ஒரு திங்ஸ் எடுக்கிறக்காக கீழே போய் அவன் மாட்டிக்கிட்டான். ஸோ இப்போ அவனை காப்பாற்றுற நிலமை ஆயிடுச்சு. ஸோ அதை காப்பாற்ற போன கோகோவும் அங்கே வந்து மாட்டிக்கிறா. ஒரு வழியாக கீழே விழுகிற கண்டிஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து எப்படியே தப்பிச்சிட்றா. இதை பார்த்தோன்னே அகட்டும் வந்து என்னாச்சு இவ்வளோ விழுந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து மயக்க நிலையில் இருக்கான். அப்போ தான் அந்த பையனோட அப்பா கேட்குறாங்க, நீங்களும் ஒரு விச்சு தானே, நீங்கள் மேஜிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என் பையனை காப்பாற்றலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலி இவங்க யூஸ் பண்ணலாம், பட் மக்களுக்கு முன்னாடி இவங்க வந்து மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அகட்டுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கோகோவும் உள்ளே மாட்டிக்கிட்டா. கோகோ ஒரு வழியாக ட்ரை பண்ணி மேலே கிளைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த பையன் அவன் கண்ணு முன்னாடியே மயக்கம் போட்டு கிடக்குறான். ஒரு பெரிய கல் ஒன்று அவன் மேலே விழுந்து கிடக்குது. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அகட் கிட்ட கேட்குறாங்க, எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு, இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த பக்கம் அகட்டு அந்த டென்ஷனில் இருக்க, இன்னொரு பக்கம் கோகோ தண்ணிக்குள்ளே விழுகாமல் தப்பிக்கிறதுக்காக மேலே ஏற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு வழியாக ஏறிட்டா. ஏறினதுக்கப்புறம் பார்த்தா அவள் பேக்கில் இருக்கிற அந்த மேஜிக் திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேருமே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்காங்க. அகட்டால் இப்போ மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு கோகோ வந்து அவகிட்ட இருக்கிற அந்த மேஜிக் ஐட்டம்ஸ், அந்த மோதிரம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது மூலயமா அந்த பையனை வந்து வார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட எல்லா மேஜிக் கிட்டே இருக்குது. அகட் இப்போ பண்ண வேண்டியது எல்லாமே இவளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். இவளை பார்க்காம அவள் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அவளால் மேஜிக்கு கீழே யூஸ் பண்ண முடியும். ஸோ அகட் யோசிக்கிறா, என்ன பண்ணலாம், இவங்கெல்லாம் வந்து கீழே பார்க்க மாட்டாங்க, கோகோவை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கும்போது இப்போ அவளோட ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே
மேஜிக்கை வந்து ஸ்பெல் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் ஸ்பெல் பண்ணோடனே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிராகன் வந்து மேலே வருது. அந்த டைமிங்கில் எல்லாருமே அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கீழே என்ன நடக்குதுங்கிறத நோட்டீஸ் பண்ணல. இதுதான் நமக்கான டைமிங் அப்படின்ட்டு கோகோ எப்படி இங்கேருந்து தப்பிக்கலாம், எந்த மாதிரி ஸ்பெல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு வழியாக ஐடியா வந்துருச்சு. எப்படியாச்சும் பவர்ஃபுல்லான ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி இந்த கல்லை முதல்ல நகர்த்தணும். அதே சமயம் இந்த பையனையும் மேலே கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெல்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு தேவையான திங்ஸும் அவள் கையிலேயே இருக்குது. ஸோ கோகோவுக்கு ஏதோ ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருச்சு போல். அங்கே அவங்க வானத்தில் அந்த பேர்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கோகோ ஒரு வழியாக அந்த பையனை காப்பாற்றிட்டு மேலே கூட்டிகிட்டு வந்தாரா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவங்க மறுபடியும் கீழே விழுந்திருப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக அகாட் போய் அவங்கள கையை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து போட்டாரா. அந்த பையனும் மேலே வந்தாரா. அவங்க அப்பா சொல்கிறேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அவன் இன்னும் கொஞ்சம் மயக்கத்திலேயே தான் இருக்கான். அகட்டும் கோகோவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் பண்ணிட்டேன், இதை நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோகோ சொல்கிறான். அகட்டும் ஆமாம் நீ உண்மையிலே பண்ணிட்ட, ஆனால் எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆல்ரெடி நம்ம ஒரு டஞ்சனில் மாட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே ஹோல்ஸ் போடுறதுக்காக ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணியிருப்போம். சேம் ஸ்பெல்லை தான் இங்கே இருக்கிற அந்த பாறையை வந்து பொடியாக்கிறதுக்கும் மண்ணாக மாற்றுறதுக்கும் ரிவர்ஸ் ஸ்பெல்லாக நான் யூஸ் பண்ணேன். ஸோ அது மூலிமா அங்கே இருக்கிற பாறை வந்து பொடியாயிடுச்சு. ஃப்ளை பண்ணுறதுக்காக விண்ட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி நான் அவனை மேலே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான். அந்த டைமிங்கில் திடீர்னு ஒரு சில விச்சஸ்லாம் வராங்க. அவங்க வந்து ஹார்ஸ் மொராலஸாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அவங்க என்னென்னா இந்த மாதிரிலாம் மேஜிக்கை தப்பாக யூஸ் பண்ணுறவங்களை வந்து கைது பண்ணிவிட்டு அவங்களோட மெமரிஸை அழிச்சிருவாங்க. இப்போ இவங்களை வந்து கைப்பற்றிடுறாங்க. எதுக்காகன்னு தெரியல. மேபி அகட் யூஸ் பண்ண அந்த பிரைட்டான ஒரு பேர்டை உருவாக்கினா தெரியுமா. ஸோ அதுக்காக தான் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் நீங்களா இந்த ஃபர்பிடன் ஸ்பெல்லை வந்து இங்கே யூஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை நாங்கள் எந்த ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணல, எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது கீழே பார்க்கும்போது தான் ஒரு ட்விஸ்ட்டு. அங்கே ஓடிட்டு இருந்த வெள்ளம் எல்லாமே அப்படியே மணலாக இருக்குது. இவ்வளோ நேரம் தண்ணியாக இருந்த இடம் எல்லாமே மணலாக இருக்குது. இதை பார்த்தோன்னே இதை நாங்கள் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு லுக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படிடா நடந்தது, நான் வெறும் நார்மலான ஸ்பெல்லு தானே யூஸ் பண்ணேன் அப்படின்னு கோகோ பார்க்குறா. கோகோவே அவளுக்கு தெரியாமல் அந்த இடத்த ஃபுல்லாக பாலைவனம் ஆக்கிட்டாளா என்னங்கிறது தெரியல. ஸோ அந்த நைட் மொராலஸ் வந்துட்டு இப்போ எங்களோட டர்ன், நீங்கள் பண்ண இந்த தப்புனால உங்களோட மெமரிஸை நீங்கள் இழக்க போகிறீங்க, இனிமேல் நீங்கள் விச்சே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி இந்த எபிசோடை முடிக்கிறாங்க.